தெரிஞ்சா சொல்லுவாங்க. போட்டோல இருக்கவர் நீங்க தானே? ஆமாண்ணா, இந்த போட்டோவில் உள்ள நான் தான். இந்த போட்டோ எங்கள் வீட்டு குடும்பத்தை யாராவது பார்த்து பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும் எனக்கு. என்னண்ணா ஆச்சு? எதனாலண்ணா? அது எதனால் போட்டாங்கன்னு தெரியல. நான் சைடில் நின்று இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இந்த போட்டோ ரீச் ஆகிருக்கு. அது நான் மூட்டை தூக்குறாள் எப்படி ரீச் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த போட்டோ காட்டுங்க. போட்டோ சரி பண்ணு. இதனால மான நஷ்ட ரூபாய் கூட 1 கோடி ரூபாய் கேட்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நண்பர் தான். கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம். எல்லாருக்குமே குடும்பம் அந்தஸ்து எல்லாமே இருக்குது. உழைக்கணும்னு தான் வரோம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஸ்டில் எடுக்கிறாங்க, வராங்க போகிறாங்க. ஒரு ப்ரெஸ்ன்றது மீடியான்றது அனைத்து நல்லது கெட்டதும் பகிர்ந்ததுக்காகத்தான். இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணுறது மீடியா எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கான அரசாங்கம் வந்து இதுக்கான ஸ்டெப் எடுக்கதே ஆகணும். இல்லையா இப்போ மார்க்கெட்டில் மூட்டது ஒரு அத்தனை பேர் ஒவ்வொரு ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா ஒவ்வொரு குடும்பம் என்ன பண்ண போகிறீங்க? எந்த குடும்பம் யார் பதில் சொல்ல முடியும்? எவனா பண்ணுற வேலைக்கு தேவையில்ல மீடியா பேர் கெட்டு போயிடும். அது தவறான எதுவும் பண்ணாத அளவுக்கு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறேன். மேற்கொண்டு இந்தமாரி பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நஷ்டீடு கண்டிப்பாக அரசாங்கம் மூலிமா அது தெளிவாக படுத்த முடியும். அவங்க போட்டோ எடுத்து உங்ககிட்ட கேட்டு எடுத்தாங்களா? தெரியாது. நான் போட்டோ எடுத்தது எனக்கு தெரியாது. போட்டோ எடுத்தது எனக்கு தெரியாது. இப்போ எல்லாரும் உங்களை பார்த்து என்ன கேட்குறாங்க மார்க்கெட்ல? இந்த போட்டோவில் உள்ள நீ தானே கேட்குறாங்க. இந்த போட்டோ கேட்குறாங்க. அதுமாரி என் குடும்பம்ல பிள்ளைங்கள்ல. நீங்க எவ்வளவு வருஷமான மார்க்கெட்ல? நான் 5 வருஷமா இருக்கேன். வீட்டில் எதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்திருக்கா? பண்ணி இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால தான் நீங்கள் எப்போ வரீங்க கேட்கலான்னு இருந்தேன். யாரோ ஒரு சிலர் பேர் செய்யற தப்பால தான் நடக்குது. இந்த வீடியோ நாங்க போடுறோம். நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட காட்டுங்க. இது நீங்க இல்லன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்க. இந்த போட்டோ தவறான முறையில் நிற்கும்போது தெரியாம யாரும் எடுத்து போட்டது இது நான் கிடையாது. அந்த போட்டோவுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு தெரியாம எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க.